கணபதி தாள் போற்றி, கந்தன் தாள் போற்றி, கண்ணனின் தாளம் போற்றி, அண்ணாமலை அருணாமலை அம்மனை வணங்கி, அன்பு தெய்வங்களை வணங்கி, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல் B2D சேனல் சார்பாக பல பதிவுகளை போட்டுன்னு வரேன். மக்கள் என்னன்னு தெரியல, அதை சரியாக பார்க்க மாட்டேன்றீங்க. அது என்னன்னு தெரியல, நல்ல நல்ல பதிவுகளாக தான் போடுறேன். நானும் ஒரு சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகிட்டு இவங்க கூட ஓட்டத்தில் கலந்துக்கலான்னு பார்க்குற முடியல. அதனால் என்னோடய ட்ராக்கை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சமூகவியலான பதிவுகளை போடலான் இருக்கேன். இன்று நம்ம வழக்கமான போகிற பதிவுலேயே சென்ற பதிவில் வந்து டீனேஜ் ப்ராப்ளம் பற்றி போட்டிருந்தேன். டீனேஜ் ப்ராப்ளம் பற்றி கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் நாசுக்காகவும் பேசிட்டேன். இப்போ கொஞ்சம் அந்த எல்லையை தாண்டி கொஞ்சம் வெளிப்படையாக பேசலான் இருக்கேன். அதுக்கு சில உதாரணங்களாக சொல்லலான் இருக்கேன். விருப்பம் இல்லைங்க, இதை பாருங்கள். இங்கே வந்து சொற்குற்றம் பொருட்குற்றம் இருந்தால் பெரியவங்க இதில் மன்னிச்சுங்க. இது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு. நான் வந்து யான் பெற்ற துன்பம் பிறர்க்க இவ்வையகம் என்ற ஒரு கருத்துக்காக தான் நான் பதிவெல்லாம் போட்டுருக்கேன். சேவைக்காக இறங்கியிருக்கேன். நான் பட்ட கஷ்டங்கள் வந்து மற்றவங்க படக்கூடாதுன்ற ஒரு நல்ல உள்ளம்தான். சரி, பதிவுக்கு போயிடலாம். உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்ச விஷயந்தான். காதல் வந்து 2 வகைப்படும். டீனேஜ் ப்ராப்ளம்னா காதல் தான் பெரும்பாலும். காதல் 2 வகைப்படும். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல காதல், கள்ளக்காதல். அது என்ன சார் நல்ல காதல், கள்ளக்காதல்? உங்களுக்கு ஒரு காதல் வந்து ஒத்த வயதுடையவர், ஒரு மனதாக சேர்ந்தவர்கள், நல்ல மனதோடு ஒருவரை ஒருவர் விரும்பி அவங்க திருமணம் வரலையும் போயிடுச்சுன்னா அது நல்ல காதல். இல்லை வயசு வித்தியாசத்தோடையோ வேறு எந்த ஒரு காரணத்தினாலேயோ ஒரு திருமணம் உங்களோட ஒரு திருமணம் ஆகாதவர்கள் செய்யக்கூடிய காதல் தான் கள்ளக்காதல் பேர். அந்த கள்ளக்காதலில் தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, நம்ம பார்த்துருக்கோம். சரி, நல்ல காதலில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். நான் சின்ன வயசில் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஒரு புத்தகம் எழுதலான்னு இருந்தேன். என்ன புத்தகம்னு கேட்டால், ஹவு டு லவ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ புத்தகம் வாசிக்கிற பழக்கம் தான் ரொம்ப குறைஞ்சிட்டு காட்டினதுனால யூடியூப்பில் பதிவாக போட்டுடலான்னு வந்துட்டேன். ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என் கதையை படித்தோ இல்லை இந்த கதையை கேட்டியோ ஒரு அழகான பொண்ணை உங்களால் காதலிக்க முடியாது. பட் என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் காதல் பண்ணும்போது சில தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் கூட லவ் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. அது உங்களுடைய அதிர்ஷ்டம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. சரி, முதல்ல நல்ல காதல் எப்படி சார் தோன்றும்? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்க வந்து ஒத்த வயதுடையவர்களாக இருக்கணும். ஏறக்குறைய ஒரு 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள் கல்லூரி படிப்பவர்களோ இல்லை +2 படிக்கிற மாணவர்களோ மாணவிகளோ, கல்லூரி படிக்கிற மாணவிகளோ இல்லை கல்லூரி முடித்துவிட்டு புதியதாக பணியில் சேர்ந்து அடியெடுத்து வைக்கிற ஒரு 30 வயதிற்கு உள்ள. ஏன்னா அதுக்கு மேலேயும் காதல் வரும். காதலுக்கு வயசே கிடையாது. பட் இந்த வயசில் வர்ற காதல் தான் ஒரு சரியான காதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வர்ற காதல் வந்து இன்ஃபாக்சுவேஷன், சிறுபிள்ளைத்தனமானன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வயசில் வந்து ஒரு பார்க்கும்பொழுது பார்த்த உடனே ஒரு சிலருக்கு பிடிச்சிடும். கண்டதும் காதல்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டதும் காதல் வந்து சரியான காதல் இல்லைன்னு சொல்லிட்டு சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்குது. பட் அதுதான் சரியான காதல்னு இலக்கியம் சொல்லுது, கண்டதும் காதல். ஏன்னா அது முற்பிறவில் நடந்த ஒரு சந்திப்பின் காரணமாகவும் அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாகவும் இந்த பிறவியில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கும்போது இல்லை ஆணை பெண் பார்க்கும்போது அவர்கள் 2 பேர் மனத்திலும் ஒரு ஆசை தோன்றுகிற காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க முற்பிறவியில் வந்து அந்த தொடர்பு இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவாக இருக்கலாம். எனக்கோ கண்டதும் காதல் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத காதல். அதனால் அது வந்து ஒரு ஓகேன்னு தான் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் பழகிட்டு அவங்கக்கிட்ட நல்லது கட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால நமக்கு லாபம் இருக்குதுன்னு வர்ற காதல் வந்து எப்படி ஒரு நல்ல காதலாக இருக்க முடியும்? அது வந்து ஏதோ ஒரு எதிர்பார்த்த காதல் தான். அது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் பிஸ்னஸ் ஏற்புடைய ஒன்று தான். அந்த மாதிரி பழகி ஏற்பட காதலும் ஒரு நல்ல காதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது.
சரி சார், இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? பெரிய பிரச்சனை வந்து இப்போ பழைய காலத்தில் வந்து ஜாதி பிரச்சனை அதிகமாக இருந்தது. ஜாதி விட்டு ஜாதி காதலிக்கும்போது அவர்கள் வந்து திருமணத்தில் வந்து பெரியவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. நிறைய பார்த்திங்கன்னா ஆணவ கொலைகள்லாம் கூட நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. ரெண்டாவது பட்சமாக நல்ல காதலில் வந்து வேலை இல்லாமல் போதே காதலிச்சிட்டா அது கொஞ்சம் கஷ்டம். காதலித்து வேகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காதலிக்கும் போது வந்து அவங்களுடைய ப்ளஸ் அதை மட்டும்தான் காட்டுறாங்க, அவங்களுடைய சிறப்பை மட்டும்தான் காட்டுறாங்க, மைனஸ் காட்டுறதில்ல. திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய மைனஸ்லாம் தெரிய வரும்போது நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டு இன்றைக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஸில் போய் நிற்கிது. அதுக்கு வந்து சரியான புரிதல் இன்மை தான் காரணம். அது ரொம்ப கவனம். முதல்ல ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும், நண்பர்கிட்ட விசாரிக்கணும், எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல திட்டமிடுதல் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல காதல் வெற்றி பெற்று சிறப்பாக இருக்க முடியும். இப்போல்லாம் லவர்ஸுக்கு வந்து ஜாதியெல்லாம் சரியாக பார்க்குறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொண்ணை வச்சு காப்பாற்றுவோனான்னு பெற்றோர்கள் பார்ப்பாங்க. அதே மாதிரி பையன் தரப்பில் வந்து பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குமா, நம்ம பையன் கூட நல்லா இருக்குமா, நம்ம குடும்பத்தை அனுசரித்து போகுமான்னு பார்த்து திருமணம் செய்துட்டாங்க. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு தான். ஓகே சார், இதில் என்ன பிரச்சனை தான் பார்த்துட்டுருக்கோம். அடுத்து வந்து வயசு வித்தியாசம். சின்ன பொண்ணு வந்து ஒரு வயது அதிகமான ஒரு 18 வயசு பொண்ணு 25 வயசுக்காரன் காதலிச்சேன்னா அது ஏற்புடையதாக இருக்காது. இந்த ஒருதலை காதல் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு மட்டும் லவ் வரும். பெரும்பாலும் இது ஆண்கள் தான் பெண்களை வந்து ஒருதலை காதல் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இல்லை கொஞ்சமாக பெண்கள்கிட்டையும் இருக்குது. அது ரொம்ப துரத்தி அவங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒருதலை காதல் வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டான், விருப்பம் இல்லைன்னா விட்டுடணும். ரொம்பலாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அது நல்ல காதலாக இருக்க முடியும். இல்லைன்னா சிறப்பான காதலாக இருக்க முடியாது. சரி, கள்ளக்காதலில் என்ன சார் பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான் கள்ளக்காதல். கள்ளக்காதலும் போது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிருக்கும். ஒரு கல்யாணமானவர் ஒரு ஆணுக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணத்தை காதலித்து ரெண்டாம் தரம் திருமணம் செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அதுவும் பிரச்சனை. ஏன்னா பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்துடும். அவங்கள வச்சு குடும்ப நடத்தத்தில் ரொம்ப பிரச்சனை வந்துடும். சரி, கல்யாணமான பெண்ணை கல்யாணம் ஆகாதவன் காதலித்தாலும் அதுவும் தவறு தான். அந்த கணவருக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், சமுதாயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கு வந்து குழந்தை குட்டி இருந்தால் அந்த குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் மன கஷ்டம் ஏற்படும். அதனால் கள்ளக்காதல் முடிஞ்ச அளவுக்கு கள்ளக்காதல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. அடுத்தது இந்த ஹவு டு லவ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் என்ற ஒரு தலைப்பில் நான் ஒரு விஷயங்கள் சொல்ல நான் இருந்தேன். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பல பதிவுகளாக வரும். ஒவ்வொரு பதிவிலும் கொஞ்சம் கவனிச்சிங்க. முதல்ல வந்து நல்ல காதலை சொல்லுங்கள். கண்ணோடு கண்ணோக்கில் ஏற்படும் காதலே நல்ல காதலாக என்னுடைய கருத்து. மற்றவங்க கருத்தை பற்றி எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கும்போது நான் ஒரு பொண்ணை திடீர் எதிர்ச்சியாக சந்திக்க நேர்ந்தது. 2 பேருக்கும் திடீர்னு பார்த்துக்கிட்டோம், கண்ணோட 4 கண்ணு ஒன்றா சந்திச்சிச்சிங்க. மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. பட் அதை வந்து எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட போயிட்டு பேசி திட்டு வாங்கிட்டு வந்தது தான் மிச்சம். அதனால் வெளிப்படுத்துதல் என்பது மிக முக்கியமானது. பார்த்து ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, ஆசைக்காக வெளிப்படுத்தணும். சரி, அந்த காதல் தான் புட்டுக்குச்சின்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஏற்புடைய பொண்ணாக பார்க்கலாம் சொல்லி எங்கள் சொந்தக்கார் பொண்ணு, எங்கள் ரிலேஷனு, எங்கள் ஜாதி பொண்ணு, ஏறக்குறைய என் கூட படித்த பொண்ணு, கிளாஸ்மேட்டு நீ கூட வச்சிங்களேன். கிளாஸ்மேட்டை போய் லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு லவ் பண்ண போனால் அவகிட்ட பேசவே முடியல. அவகிட்ட போயிட்டு நான் என்னுடைய காதலை சொல்லன்னு வாயை கூட திறக்க முடியாது. வாய் அப்படி அடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த நேரம் அவள் கிட்ட போனோன்னு அவள் வந்து கோபம் மூஞ்சி திருப்பிக்குவான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வேதனை அனுபவிச்சேன் நான். ஏன்னா சொல்லவே முடியலையே. இது என்னோடய 2வது அனுபவம். சரி, இப்படியே போகும்போது 3ஆவதாக ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்ததும் சரி இவகிட்ட நேரடியாக சொல்ல முடியாதுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். என்னுடைய துரதிர்ஷ்டம் பாரு, அந்த லெட்டர் போய் அவன் அப்பன் கையில் மாட்டிக்கிச்சு. அவன் பாச்சு கச்சா அமைச்சான்னு திட்டுறான், சிங்கமாக திட்டுறான். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுவும் சரிப்படலை. 4ஆவதாக ஒரு காதல்.
அந்த 4வது காதல் தான் ஓரளவுக்கு படிஞ்சு வந்தது. அது கூட சக்ஸஸ் ஆகலை. அவங்க கூட 2 பேருமே சண்டையை போட்டோம். 2 பேருக்கும் முதல்ல பிடிக்கல. என்னுடைய கேரக்டர் அவளுக்கு பிடிக்கல, அவளுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல. 2 பேரும் பார்த்து பேசிக்கொள்ளும் போது சண்டையாக ஆரம்பித்தது வந்து கடைசியில் பழகி அது காதலாக போயிடுச்சு. அதுபோல் நல்ல காதலாக கள்ளக்காதலும். முதல்ல தைரியம் தேவை ஆண்களுக்கு. தைரியமாக போயிட்டு பேசணும், தைரியமாக போயிட்டு தொடுதல் செய்யணும். இந்த அடி வாங்கினா கூட பரவாயில்லன்ட்டு தன்னை தைரியத்தை வெளிப்படுத்தும் போது தான் காதல் வந்து உருவாகும். முதல் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு பதிவில் சொல்லுவோம். இந்த பதிவில் ஏதாவது வார்த்தைகள் குற்றம், பொருள் குற்றம் இருந்தால் பெரியவங்க மன்னிக்கணும். இது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்காகத்தான் நான் போடுறேனே தவிர யாருக்கு எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. நல்ல காதலை வளர்ப்போம், நல்ல காதலை வாழ வைப்போம், நல்ல ஒரு சமுதாயத்தை அமைப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.